தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். தந்தை பெரியார் திருப்பியும் சர்ச்சைக்கு உட்பட்டு இருக்கிறார். அதை முன்னிலை எடுத்து சொல்றது நம்மளோட செந்தமிழன் சீமான். இதை பத்தி என்கிட்ட நிறைய பேர் கருத்துக்கள் கேட்டாங்க. இதை பத்தி நான் ஆக்சுவலா பேச வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனாலும் ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்ன இது, இதை பத்திலாம் இப்போதைக்கு பேசணுமா? ஏன்னா ஈவேரா அப்படின்றது தந்தை பெரியார் ஈவேரா எப்படி வேணா நீங்க பார்க்கலாம். அவர் அவர் பண்ண அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 75 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு அரசியல். அந்த அரசியலை எடுத்துட்டு இப்போதைக்கு இருக்கிற அரசியலோட ஒப்பிடணுமா அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இன்ஃபேக்ட் நமக்கு 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆகி 1947 டு 1975 ஒரு அரசியல், 1975 டு 2000 ஒரு அரசியல், 2000 டு 2010 ஒரு அரசியல், 2010லேருந்து நம்ம பார்த்தோம்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன உடனே அரசியல் நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிக்கலாம். பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம ஒரு அரசியல் வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ அரசியல் வளர்ந்துகிட்டே இருக்கிற சூழ்நிலையில நம்மளும் வளரணும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு 75 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு அரசியலை எடுத்துட்டு அதை பேசுறதுன்றது எந்த வகையில ஒரு நியாயம்? அதாவது ஒரு பாலிடிக்ஸ்க்கு எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தாட் ப்ராசஸ் தான் இங்க இருக்கு அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதாவது பியூர் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸை சீமான் எடுத்து பண்றது ரொம்ப கண்டனத்துக்குரியது. இது இன்ஃபேக்ட் நம்மளோட ஹை கோர்ட்டே சொல்லியிருக்கு, இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்றது மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதுல என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன் எடுக்க மாட்டாரு அப்படின்னா, அது எடுக்கணும்னு தான் சீமான் இது பண்றாரு. அப்படி பண்ணாருன்னா அவர் ஒரு பெரிய ஆளாவாரு அப்படின்றதுல அவர் நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஹ், ஒரு இறந்தவரை திருப்பியும் கூட்டிட்டு அவர் சொன்ன கருத்துக்கள் அது அந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள். அது எப்பவுமே இந்த இப்போ சீமான் பண்ற அரசியலே ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு நான் அது கரெக்டான அரசியலா இருக்குமான்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா இருக்காது அப்படின்றது தான் எல்லாத்தோட பார்வையாவும் இருக்க போகுது இல்லையா? அதனால ஒரு ஒரு 75 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு மக்கள் கிட்ட இதெல்லாம் நல்லதா இதெல்லாம் கெட்டதா எப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவர் பண்றது எந்த வகையில நியாயமா? இன்ஃபேக்ட் அவர் ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங் பர்சன்றதுனாலயே இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது. பகுத்தறிவு அஹ், அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸை முதல்ல கொண்டு வந்தவர் ஐயா ஈவேரா ராமசுவாமி தான். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்துல சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், காமராஜர், கக்கன், அவங்க எல்லாம் வாவு சிதம்பரம் எல்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா அவங்க எல்லாம் எல்லாருமே தான் ஒரு ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாருமே தான் அவங்கவுங்க காலகட்டத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஃபேஸ்ன்றது தந்தை பெரியார் ஒரு ஃபேஸா இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். இந்த இப்ப நம்ம எத்தனை பேர் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா தமிழ் தேசியம்னு நம்ம இம்மீடியட்டா நம்ம தாட் ப்ராசஸ்க்கு வருது யாரு? சீமான். ஸோ அதுக்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவருக்கு அதுக்கு அவர் அவர் உழைச்சிருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் கரெக்டா பண்றாரு. தமிழ் தேசியத்தை நோக்கி, தமிழ் தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு அதெல்லாம் நோக்கி அதை பத்தி பேசுறாரு. நம்ம சீமான் தான் அதுக்கு பேசா இருக்கிறாரு. அதுக்காக மத்தவங்க எல்லாம் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லல இல்லையா? இன்னைக்கு திராவிட கழகம் அவங்க ஆட்சியில இருக்கிறதுனால ஈவேராவை பெரிய ஆளா கொண்டு வராங்க. நீங்க அடுத்தது மக்கள் சக்தியோட மக்களோட ஆதரவோட நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா அடுத்தது நீங்க இவங்களெல்லாம் எடுத்துட்டு முன்னேற்றி செல்லுங்க. யார் வேணான்னு சொல்றது. ஆனால் ஒரு ஒருத்தரை அந்த காலத்துல பண்ண அரசியலை எடுத்துட்டு இப்ப அசிங்கப்படுத்துறது சீமானுக்கு சரி கிடையாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. அவர் எப்படி அவரோட கருத்துக்களை சொல்றாரோ அதே மாதிரி எனக்கு சொல்றதுக்கு என்னோட கருத்து உரிமை இருக்கு அப்படின்றது தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டதுனால தான். இன்ஃபேக்ட் நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே எக்ஸாம்பிள், இந்த ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி
1947 அவர் வந்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் பண்றதுக்கு வந்து எவ்வளவோ டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் வந்து பண்ணாரு. இன்ஃபேக்ட் வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் செப்பரேட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசனே வந்து மகாத்மா காந்தி அடிகள் தான். ஸோ இதை வந்து நம்ம ஒத்துக்கிறோமான்னு கேட்டோம்னா நிறைய பிரச்சனைகள், எல்லா லீடர்ஸும் மகாத்மா காந்தியோட ஒத்து போகவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து வீடியோஸ் இந்த ஆன்லைன்ல இருக்கு. அவர் எப்பவுமே வந்து ஃபாரின் லேடிஸ் தான் சைட்ல வச்சுப்பாரு, ஃபாரின் லேடிஸ்க்கு நடுவில் தான் படுப்பாரு, இப்படி அப்படி என்னெல்லாமோ பேசுறாங்க. என்னமோ அவங்களாம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க. ஸோ அப்போ அந்த அரசியல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து இப்போ வந்து இதெல்லாம் சரியா கரெக்டான்னு நம்ம வந்து பேசுறது எந்த நியாயமா இருக்குமா? ஃபாதர் ஆஃப் த நேஷனை வந்து நீங்க வந்து ஏதாவது ஒன்று பேசுனீங்க அப்படின்னா வந்து இந்தியாவே வந்து கொந்தளிச்சு வந்து நிற்கும். ஆனா ஈவேராவை பற்றி பேசினா ஒண்டி யாருமே பேசாம வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டனம் கூட சொல்லல, வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளோட சிஎம்மும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஆக்ஷன் எடுத்தாருன்னா நிச்சயமா வந்து சீமான் வந்து அடுத்த லெவலுக்கு போவாரு. அதுதான் அவரு ஆன்டிசிபேட் பண்றாரு. பியூர் பாலிடிக்ஸ், பியூர் பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ்க்காக எப்பவுமே வந்து சீமான் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, இறந்தவர்களை எடுத்துட்டு வந்து அவங்க சொன்ன அந்த அந்த காலத்துல அவங்க பண்ண அரசியலை எடுத்துட்டு வந்து இவர் வந்து இன்னைக்கு அது சரியானு கேட்கறது எந்த வகையில நியாயம்னு தெரியல. அதேதான் வந்து கலைஞரோட அந்த பேனா சின்னத்தை வந்து அடிச்சு உடைப்பேன், அவரோட சமாதிகள் எல்லாம் அடிச்சு உடைப்பேன்னு சொல்றதும், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவேராக கொண்டு வந்து அசிங்கப்படுத்துறதும் எந்த வகையில நியாயம் அப்படின்றது வந்து தெரியல. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நான் சொல்ற மாதிரி முல்லை பெரியார் பிரச்சனை, காவேரி பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருள், அப்புறம் டாஸ்மாக் பிரச்சனை, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, டாக்ஸ் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எதுவுமே சம்பந்தம் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு, இன்ஃபேக்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அதை பத்தி நீங்க வந்து போராடினீங்கன்னா கூட எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. இதுக்காக நான் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, டிஎம்கேவோட சொம்புப்பா அவரு, டிஎம்கே தூக்கி பிடிக்க வந்துட்டாருன்னா டிஎம்கே தூக்கியே பிடிக்கலை. பிரச்சனைகள் என்ன இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடுல? பிரச்சனைகளை பத்தி பேசாம ஈவேராவை பத்தி, அவர் பண்ண அரசியலை பத்தி பேசுறது பியூர் பாலிடிக்ஸ். அதாவது வந்து ஈரோடு எலெக்ஷன் வந்த உடனே அதை எடுத்து வந்து முன்னிறுத்தி அவருக்கு தனக்கு ஒரு வெளிச்சத்தை தேடுறதுக்காக வந்து மற்றவங்களை இழிவுபடுத்துறது எவ்வளவு நாள் தான் சீமான் பண்ணுவாரு அப்படின்றத வந்து தெரியல. சீமானுக்கு வந்து இதுக்கு வந்து இதுக்காகவே என்னோட ஆசை, என்னோட பர்சனல் ஆசை என்னன்னா, இதுக்கு அவருக்கு ஒரு லெசன் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட தாழ்மையான கருத்து. இதுக்கு வந்து நிறைய அதாவது வந்து இது வந்து ஒண்ணு கோர்ட் வந்து சொல்லணும், இல்லைன்னா வந்து ஆளும் கட்சியில இருக்கிறவங்க வந்து இறந்தவர்களை பத்தி இந்த மாதிரி தரக்குறைவா பேசாதீங்க. இது என்னோட கருத்து, அவ்வளவுதான். இறந்தவர்கள் இறந்தவர்களாவே தான் இருக்கணும். அவங்க வந்து ஒரு 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 பொசிஷன், ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க, ஃபேண்டாஸ்டிக், கிரேட். அவங்க வந்து அவங்கள விட்டுடுங்க. அவங்க என்னெல்லாம் நல்லது சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம், இல்லையா? பெண்ணியம் பத்தி பேசியிருக்கிறார் ஈவேரா, அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்திருக்கலாம். ஜாதி ஒழிப்பு பத்தி பேசியிருக்கிறாரு, அதை பத்தி நம்ம அதுல நிறைய கருத்துக்கள் தவறா இருந்தாலும் என்ன நல்ல கருத்துக்கள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடவுள் மறுப்பு, அது உங்களுக்கு பிடிக்கலையா அதை தூக்கி அப்படியே வச்சிருங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் வந்து கடவுள் தினமும் கோயிலுக்கு போறவன், சாமி வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறவன், எல்லாத்துக்கும் வந்து நம்மள மேல ஒரு கடவுள் இருக்காரு நம்புறவன். அது உங்களுக்கு பிடிக்கல, எடுத்து வச்சிருங்க. எது நல்லது இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு, இல்லையா? ஆனால் இந்த நேரத்துல வந்து பெரியார வந்து தூக்கி சுமக்கிறேன் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு கட்சிகளும் வந்து சீமான கண்டனம் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, இதுவும் என்னடா இது பாலிடிக்ஸா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏடிஎம்கே என்ன பண்ணணும்? ஏடிஎம்கே ஒரு கண்டனம் சொல்லணும். கண்டனம் சொல்லலாம், அவருக்கு இபிஎஸ்க்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, இந்த சைட்ல டிஎம்கே என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவருங்க வந்து கேஸ் ஒண்டி கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. அவங்களும் ஒரு பெரிய ஒரு கண்டனம் அப்படின்றது வந்து தீகா கழகம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர நம்மளோட முதலமைச்சரோ இல்லைன்னா துணை முதலமைச்சரோ அதை பத்தி பேசினாங்களா அப்படின்னு கேட்டா சுத்தமா இல்லை. சரி, இதெல்லாம் விட்டுடுங்க. இன்னைக்கு வந்து புதிய கட்சி தொடங்கி இருக்கிற மிஸ்டர் விஜய், அவர் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையே இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? கொள்கை அடிப்படையில
அம்பேத்கரும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஈவே ராவும் தான் வந்து அவரோட கொள்கை வந்து பின்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அவரோட பெரிய ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருந்தார். நம்ம அதை வந்து நம்மளோட அவரோட மாநாட்டிலேயே பார்த்தோம். இன்னைக்கு அவர் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரா சீமான எதிர்த்து? இது என்ன இது 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 மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கிறாரான்னு பார்த்தோன்னா அவரும் ஒன்றும் சொல்லவும் இல்லை. அப்ப யார் தான் வந்து பாலிடிக்ஸ் பண்றது? இது வந்து தனக்கான ஒரு பாலிடிக்ஸ்ன்னு எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வந்து சீமான் வந்து செந்தமிழன் சீமான் அப்படின்னு வேற சொல்றாரு. அவர் செந்தமிழன் சீமான் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இதை பத்தி கேட்காதீங்கன்னு நான் வந்து 100 பேர்கிட்ட சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நில கணேஷ், உங்களோட கருத்துக்கள் என்ன இருக்கு? அதை நீங்க பதிவு செய்யணும் இல்லையா? ஓடி அப்ப நீங்களும் ஓடி ஒழியிறீங்களா அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்ட உடனே தான் எனக்கு சரி, ஓடி எல்லார்த்தையும் நம்ம சொல்லும் போது அப்ப நம்மளும் ஓடி ஒழிஞ்சா நம்ம என்ன பண்றது? நம்மளோட கருத்துக்கள் நம்ம அதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம ஓடி ஒளியறதெல்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணணும். நிச்சயமா 100% பாலிடிக்ஸ் பண்ணணும். ஆனா இறந்தவர்களை நோக்கி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும். அதுலேருந்து நான் எப்பயுமே விலகி இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 டைனமிக் பாலிடிக்ஸா இருக்கணும். ஒரு டைனமிக்கா நம்ம சொல்றத வந்து நிச்சயமா மக்கள் 100 பேர் கேட்கறதா இருக்கணும். சமகாலத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசலாம். இறந்தவர்களை பத்தி ஏன் வந்து நம்ம வந்து பேசணும்? இன்னைக்கு கலைஞரை பத்தி பேசுறதும், ஜெயலலிதா அம்மையாரை பத்தி பேசுறதும், அவங்களோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு பேசுறது இல்லை, நெகட்டிவ்ஸை வச்சு எடுத்து வச்சு பேசுறதும் வந்து எந்த வகையில நியாயம்? அப்போ வந்து நம்ம பிரபாகரனை பத்தி பேசலாமா? தமிழ் விடுதலைக்காக ஸ்ரீலங்கால தமிழ் விடுதலை ஈழ விடுதலைக்காக போராடினவர். இன்ஃபேக்ட் வந்து காமன் பீப்புளை கேடயமா நிறுத்தி வச்சு பண்ணாருன்னு வந்து நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவர் வந்து எப்படி அவருக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? என்ன பிரபாகரன் ஒண்டி என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து அவரோட அவரோட வாழ்க்கையை வந்து எடுத்து அப்படியே அப்படியே புட்டு 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 வைக்கலாமா? அதெல்லாம் வைக்கவே கூடாது. ஏன்னா அது அவங்க வந்து ஒரு 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 நியாயத்துக்காக போராடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில போராடுறாங்க. மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. அந்த காலத்த மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க. அவரை ஒரு கடவுளா பார்த்தாங்க. அவர் இறந்துட்டாரு. ஓகே, ரைட். ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அவங்க என்ன நல்லது சொன்னாங்களோ அதை எடுத்துக்கிட்டு, எது கெட்டது பண்ணாங்களோ அதை எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு, நல்லதை எடுத்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துக்கிட்டு, நம்ம அதுலேருந்து நம்ம வந்து போகணுமே தவிர இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்து வந்து வந்து பேசி எங்க பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதை பத்தி வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, எந்த ஒரு கருத்தும் சொல்றதுல வந்து எனக்கு வந்து சீமான் கண்டனத்துக்குரியவர் இந்த இடத்துல அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவரோட எத்தனையோ பாலிசிஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. எத்தனையோ நல்ல விஷயங்கள் அவர் பண்றாரு. தமிழ் இனத்துக்கும் தமிழ் தொன்மைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் அவர் வந்து எவ்வளவோ, அது என்ன, நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், தமிழ் தேசியம்ன்றது என்னோட வேட்கை. ஆனால் அது வந்து இப்போதைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்றது தான் இந்த எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் அவர் வந்து அதை ஒரு பாலிசியை எடுத்து போராடுறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் அவர் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்றதுலயும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் போராடுறாரு, மக்களுக்காக நிக்கிறாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து நிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் அவரோட ஸ்டாண்டை கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் மாத்தி சிந்தனை செய்து கரெக்டான வழியில பண்ணாரு அப்படின்னா மக்களோட சப்போர்ட் இருக்கும். பட் மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து நாம வந்து பார்த்துருக்கோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈவேரா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து தவறான ஒரு திசையை நோக்கி சீமான் பயணிக்கிறாரோ அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. அவர் மாட்டிக்கிட்டார்னா பழச்சிப்பாரு, மாத்திக்கல அப்படின்னா வந்து காலம் வந்து வெகு விரைவில் அவருக்கு வந்து ஆன்சர் பண்ணும் அப்படின்றது தான் வந்து என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.